உச்ச குரு 8ஆம் இடத்துக்கு வர்றது இந்த தனுசு ராசிக்கு, இந்த குரு பெயர்ச்சியில குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நன்மையா, தீமையான்னு பார்க்கலாமா? இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. 2ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த இடங்கள பார்வை செய்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களோட விரய செலவுகள கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கிறாரு. நீங்களுமே வந்து அதுக்கான ஒரு மனநிலைக்கு போயிடுவீங்க. இது நாள் வரைக்கும் கட்டுக்கடங்காம போயிட்டு இருந்த செலவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையில அது வந்து நிக்க ஆரம்பிக்கும். அதுக்கான ஒரு முயற்சிகளும், ஒரு தெளிவுமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போறாரு. 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த மாரி பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நன்மை, தீமை 2மே கலந்த மாரி தான் இருக்கும். நெறைய 8ஆம் இடம் சொல்லிட்டாலே போராட்டங்கள், மன வருத்தங்கள், தொடர்ந்த முயற்சி இதெல்லாம் இருக்கும். தோல்விகள் இது எல்லாமே இருக்க தான் போகுது. ஆனா இது எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிய, ஒரு ஆற்றல வந்து உங்களுக்கு குரு பகவான் தரப்போறாரு. நீங்க வந்து ஒரு லோ எனர்ஜில இருந்துகிட்டு அந்த ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணதுக்கும், நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஆளா இருந்துகிட்டு அந்த ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உங்கள வந்து தகுதிப்படுத்த போறாரு. உங்களோட எனர்ஜி லெவல அதிகப்படுத்த போறாரு. நீங்களுமே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு மனிதரா மாறப் போறீங்க. அந்த அளவுக்கு உங்கள தகுதிப்படுத்திட்டு இந்த பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தெம்பையும் உங்களுக்கு குடுக்கப் போறாரு அப்படிங்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. 2ஆம் இடத்துலயும் உங்களுக்கு பார்வை வர்றது அப்படிங்கிறது வந்து குடும்பம் சார்ந்து நெறைய நல்ல விஷயங்கள், நெறைய ஒரு சுமூகமான சூழல் குடும்பத்தில நிலவறது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்க போகுது. 4ஆம் இடத்த பார்க்கறது அப்படிங்கிறதும் வந்து, நீங்க கடன் வாங்கியாவது ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் நடக்கப் போகுது. நெறைய பெட் ரிடன்ல இருக்கவங்க கூட அந்த மருத்துவ செலவெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாமே ஏற்படுத்தி தரப்போறாரு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒரு நன்மையும், தீமையும் கலந்த அமைப்பு தான் உங்களுக்கு தரப்போகுது. இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு நெறைய ஸ்ட்ரென்த்த குடுக்கப் போறாரு, உங்களோட வாழ்க்கையோட சவால்கள ஃபேஸ் பண்றதுக்கு.